சார் ஊர்ல இருக்கிற அத்தனை அக்கிரமும் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டா நமக்கு சொர்க்கம்லாம் கிடைச்சிடாது. புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான், சாமி எங்க அப்பா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை அக்கிரமும் பண்ணவரு, அவர் சொர்க்கத்துக்கு போவாரான்னு தெரியல, நான் எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க தான் பெரிய சாமியார்னு சொல்றாங்களே, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நாளைக்கு வரும்போது ஒரு பானை, ஒரு வெண்ணெய் கட்டி, ஒரு கல்லு, ஒரு கம்பு எல்லாத்தையும் எடுத்து ஆத்தங்கரைக்கு வந்துட்டு பூஜையை பண்ணிடலான்னாரு. மறுநாள் ஒரு பானை, வெண்ணெய் கட்டி, கல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். எல்லாத்தையும் ஒரு பானைக்குள்ள போட்டு அதை தூக்கி தண்ணியில போடுனார். அதை தண்ணியில தூக்கி போட்டான். குச்சியை வச்சு பானையை உடைக்க சொன்னாரு. உடைச்சான். இப்ப வெண்ணெய் தண்ணியில மிதந்தது, கல்லு தண்ணிக்குள்ள போச்சு. புத்தர் சொன்னாரு, வெண்ணையே உள்ளரப்போ, கல்லே மேல வா, இந்த மந்திரத்தை அது வர சொல்லுன்னா. அவன் எப்படியே பார்த்துட்டு கேட்டான், வெண்ணெய் எப்படிங்க தண்ணிக்குள்ள போகும், கல் எப்படிங்க தண்ணிக்கு மேல வரும், வராதேங்கன்னா. இப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, வெண்ணெய் உள்ள போகாது, கல் மேல வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அக்கிரமமும் அநியாயம் பண்ண உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டான்றது தெரிய வேணாமான்னாராம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ